ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரம் பகுதியில் குடிநீர் திட்ட பணிகளுக்கு தோண்டப்பட்ட பள்ளம் 3 மாதங்களாக மூடப்படாமல் உள்ளதால் மக்கள் பெரும் இன்னலுக்கு ஆளாகி வருகின்றனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிய கள தகவல்களை பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகளில் அமிர்த் குடிநீர் திட்டத்துக்காக தோண்டப்பட்ட பள்ளம் என்பது சரியாக மூடாததால் பொதுமக்கள் பெரும் இன்னலுக்கு ஆளாகி வருகின்றனர். நம்ம இப்போ நிற்கும் பகுதி குலசேகரம் கூடத்தூக்கி பகுதியில் நின்று கொண்டிருக்கிறோம். அந்த காட்சியை பார்க்கலாம். இந்த பகுதியில் கூடத்தூக்கியிலிருந்து மாமூடு வரையிலும் சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு தோண்டப்பட்ட பள்ளம் என்பது 3 மாதங்களாக தோண்டப்பட்டு அப்படியே போட்டு சென்றிருக்கின்றனர். குறிப்பாக இங்கு அந்த குழாய் பதிக்கும் பணி என்பது கூட இந்த பகுதியில் தொடர்ச்சியாக நடைபெறவில்லை என மக்கள் குறிப்பிட்டிருந்தனர். தொடர்ச்சியாக இந்த பகுதியை பொறுத்த அளவில் பள்ளிக்கூடம் அதே போன்று கல்லூரிகள் இந்த பகுதிகளில் பெரும்பாலாக இருக்கின்றன. தினமும் காலை மாலை வேளைகளில் ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகள் இந்த பகுதியாக தான் சென்று கொண்டிருக்கின்றனர். அவர்கள் இந்த பகுதியில் ஒரு செல்ல முடியாத ஒரு நிலைக்கு தற்பொழுது தள்ளப்பட்டிருக்கின்றனர். காரணம், வாகனங்கள் அதிக அளவு இந்த பகுதியில் வரும்பொழுது ஒரு போக்குவரத்து நெரிசலும் இந்த பள்ளத்தினால் ஏற்படுவதாக இந்த பகுதியில் இருக்கும் மக்கள் தெரிவிக்கின்றனர். தொடர்ச்சியாக 3 மாதங்களாக இந்த பள்ளம் தோண்டப்பட்டு அப்படியே போட்டு சென்றிருக்கின்றனர். ஒரு குழாய் கூட பதிக்க இதுவரையிலும் இந்த பகுதியில் அங்கு யாரும் வரவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டையும் மக்கள் வைக்கின்றனர். நம்மோடு இந்த பகுதியை சேர்ந்த நபர்கள் நேராக உடனே கேட்போம். சார் வணக்கம், எவ்வளோ நாட்களாக தோண்டி போட்டிருக்கின்றனர்? நீங்கள் அதிகாரிகளுக்கு ஏதாவது இந்த தகவல் கொடுத்தீங்களா? கொடுக்கல, 2-3 மாதம் நேரம் தோண்டி போட்டது. ஆனால் அமிர்த திட்டத்துக்கு. ஆனால் இது வரைக்கும் இங்கே தீர்ந்த பாடு இல்லை. இப்போ ஸ்கூலு காலேஜஸ் எல்லாம் ஓப்பனிங் ஆயாச்சு. இங்கே நிறைய 2 ஸ்கூல்ஸ் இருக்குது, கவர்மெண்ட் காலேஜ் எல்லாம் இருக்குது. ஆனால் இங்கே காலில்லாமல் எங்கள் குழந்தைய கொண்டு போகல, நிறைய தட்டு மாதிரி விழுறாங்க. எங்கள் பிள்ளைங்களை காலில் கொண்டு போக முடியாது, பயங்கர டிராஃபிக் ஜாம் ஆகுது. இதுக்கு உடனடியாக அரசு நிர்வாகம், மாவட்ட நிர்வாகம் ஒரு இதை கிளியர் பண்ணி விட்டேன்னா எங்கள் ஊருக்கு மக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். 3 மாதங்களாக இதே நிலை என்பது நீடித்து கொண்டிருக்கிறது. எனவே வரும் நாட்களில் மாவட்ட நிர்வாகம் உடனே இதனை ஆய்வு செய்து குழாய் அமைக்கும் பணியை முடித்து இந்த பகுதியில் சரியான முறையில் சாலை அமைத்து மக்களின் பயன்பாட்டிற்காக விட வேண்டும் என்பது இந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக எழுந்திருக்கிறது. நியூஸ் 7 தமிழுக்காக கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து